ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலையே பானிபூரி எப்படி ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானிபூரி இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாக்கெட் வந்து 12 ரூபா தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பானிபூரி வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்க தான் எப்படி இருக்கும், நான் எண்ணெயில் பொரிச்சு காட்டுறேன். எப்படி பால்ஸ் மாதிரி ரவுண்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பானிபூரி போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த பாருங்கள் நல்லா பால்ஸ் மாதிரி அழகாக உப்பிக்கிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த பானி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்துடலாம். மல்லிக்கீரை, புதினா, லெமன், வெல்லம், பச்சை மிளகாய், இஞ்சி 2 துண்டு, புளி எடுத்துக்கலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து வேக வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மல்லிக்கீரையை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், சீரகத்தூள் அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இருக்குது இல்லையா, நம்ம கடைகளில் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் சாட் மசாலா. அதை வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் இது டேஸ்ட்டு வந்து சாட் மசாலா தான் சூப்பராக இருக்கும், அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்பூனால் மசிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லா சைட்லேயுமே படாது. நான் வந்து எதுக்காக தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றுறேன்னா குழந்தைங்களுக்காக தான். அதாவது நமக்கு பெரிய ஆளுங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு மிளகாய் தூள் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு உரைக்குங்கிறதுக்காக நான் என் பாப்பாவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம மிக்ஸி ஜாரில் மல்லிக்கீரை வச்சுருக்கோம் இல்லையா, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, புளி, லெமன் எல்லாத்தையும் நம்ம வெல்லம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமனை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த சீடெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரிய வடிகட்டி எடுத்து நீங்கள் வடிகட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக அது வந்து ஃபில்ட்ரு ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேலன்ஸ் உள்ளதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாட் மசாலா இருக்கு இல்லையா, பத்தாத மாதிரி இருந்துச்சு, நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பானிபூரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பானிபூரியை உடச்சி விட்டு அதில் மசாலா எல்லாத்தையும் வச்சு அந்த பானி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைகளில் வந்து 40 ரூபாய்க்கு நம்ம பானிபூரி சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நம்ம வந்து சுத்தமாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். கடைகளில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.